إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்தி தொழுகை என்று சொல்லக்கூடிய மாலை நேர தொழுகையான மக்ரிப் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய கலாமை சிறிது செவிசாய்த்து கேட்பதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ் ஒருவருக்கு புகழ் அனைத்தும் பொறுத்தாக்கியவனாக. அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை அறிவோடும் அறிவார்ந்த சிந்தனையோடும் படைத்து அவனை சங்கைப்படுத்தியிருக்கின்றார். வலகத்து கர்ரம் ஆதம பனி ஆதம், நாம் ஆதமுடைய மனிதனை ஆதமுடைய மகன்கள் அதாவது மக்களை சங்கைப்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதிலிருந்து நாம் மிக்க மேலான ஒரு படைப்பாக அல்லாஹ்வால் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கின்றோம். எந்த வகையான சிறப்பு என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அளவில் இல்லை. காரணம், நம்மை போன்ற உயிரினங்களை பார்க்கின்ற பொழுது சில உணர்வுகள் அதுக்கு இருக்கும். ஆனால் அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் தன்னுடைய எதிரியை அது தாக்கும். ஆனாலும் அதற்கு தெரியாது இது நம்மை வளர்க்கின்றானா, நம்மை அரவணைக்கின்றானா, இல்லை அடிப்பானா, நம்ம இது சாவடிப்பானா என்பதற்கு தெரியாது. ஆனாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு பயத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னை அரவணைக்கக்கூடிய கையை கூட கடிக்கும், கொத்தும், இந்த மாதிரியான ஒரு பிராணிகளை பார்க்கின்றோம். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் யார் நல்லவர் யார் கெட்டவர், எது நல்லது எது தீயது என்கின்ற சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சிந்தனை உடைய மக்களைத்தான் அல்லாஹ் தஆலா ஸலாஹித்தும் சொல்கின்றார். சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 190வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தி லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், வெறுமனே மனிதன் இந்த உலகத்திற்கு பிறந்து வாழ்ந்து மரணிப்பதற்காக வரவில்லை. மாறாக அவன் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கின்றான், படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று சிந்தித்து அதன்படி செயல்படுவதற்காகத்தான் இந்த மனிதனை அறிவோடு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், நாம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பகலையும் இரவையும் மாறி மாறி வருவதிலும் பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்டவர்களால் அறிவாளிகள், அப்படிப்பட்டவர்களால் சிந்தனையாளர்கள், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அதையும் அடுத்த வசனத்தில் நான் சொல்கிறான். அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் தான் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து சிந்தித்து அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக. எப்படிலாம் நினைப்பார்கள்? நின்ற நிலையிலும்
அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள். நினைத்துவிட்டு அவர்கள் சொல்வார்கள், இந்த வானமும் பூமியும் யா அல்லாஹ் நீ இதை வீணாக படைக்கவில்லை. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த வானங்களையும் பூமியையும் நீ வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக, எனவே நீ தூய்மையானவன். இந்த வானத்தில் உள்ளதையும் பூமியிலும் நான் சிந்தித்து பார்க்கிறேன். நீ நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில எனக்கு ஏதோ ஒரு தட்டுப்படுது. இந்த மனிதனாக நான் பிறந்திருக்கின்றேன், உன்னுடைய அத்தாட்சியை நான் பார்க்கின்றேன், வானத்தை நோக்கி பார்க்கின்றேன், சூரியன் கடும் வெயிலாக இருக்கின்றது, காத்தடிக்கிறது. அப்போ உன்னுடைய வல்லமை நான் எடுத்து பார்க்கின்றேன். யா அல்லாஹ், இந்த வானங்களையும் பூமியை படைத்திருக்கின்றாயே, நீ வீணாக படைக்கல, எங்களுக்கு நீ பயனுள்ளதாக தான் இதை படைத்திருக்கின்றாய், நீ தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையில் அல்லாஹ் சொல்கின்றார், சுப்ஹானக ஃபக்கினா அதாபன்னார், எனவே எங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள், எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். இதையெல்லாம் நினைச்சிட்டு அவனிடம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய அந்த துஆ எப்படி முடிகிறது என்று சொன்னால், ஃபக்கினா அதாபன்னார், எனவே நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். இதை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பாருங்க. இப்ப வாழக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நல்ல விளங்கும். எப்படி வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? நம்மளால தாங்க முடியுதா? வெப்பம் நம்மளால தாங்க முடியுதா? வெயில் முடிஞ்சு போச்சு, இல்லை மணி 7 ஆகுது, இப்ப கூட அந்த அளவு காற்று நம்ம உடம்புல படுது. ஃபேனுக்கு வில்லன்னு வச்சிருந்தா ஃபேன் இல்லைன்னா நம்மளால தாங்க முடியறதில்லை. ஏதோ ஒரு வகையில் அந்த காற்று நம்ம வேலையில பட்டாதான் நமக்கு அது கொஞ்சம் குளுமையாக இருக்குது. அப்ப இந்த வெயிலுடைய தாக்கம் எதை நமக்கு போதை செய்கிறது? அல்லாஹ் அது நமக்கு என்ன பாடங்களை வந்து நம்ம தந்திருக்கிறான், அதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி சிந்தித்தால்தான் நாம் உண்மையான மூமின்கள், அறிவாளிகள். அல்லாஹ் நமக்கு தந்த அந்த அறிவும் நமக்கு வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி இந்த வெயிலை கூட நம்ம சிந்திக்கணும். இந்த வெயிலுடைய தாக்கம் எங்களுக்கு முடியல. எங்கேயாவது காடு மேலே தள்ளி எங்கேயாவது குளிர்ந்த பகுதிக்கு நம்ம போகணும், இந்த வெயிலிருந்து கொஞ்சமாக நம்ம தற்காத்துக் கொள்வோம் என்று நம்ம நினைக்கிறோம். எந்த அளவுக்குனாலும் சரி, பணத்தை செலவழிச்சுதான் எங்கேயாவது போயிடுவோம். ஊட்டி, கொடைக்கானல், அதை முடியல, ஒண்ணுமில்லை, ஒரு 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு குற்றாலம் 5 போயிடும். அது முடியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மோட்டர் பக்கத்திலே நம்ம தலையை நினைச்சிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு அதைதான் யோசிக்கிறோம். என்ன காரணம்? வெயிலுடைய தாக்கம் அப்படி இருக்கு. இந்த வெயிலையே நம்மளால் தாங்க முடியல, இதை விட பல மடங்கு உள்ள இந்த நரக நெருப்பு எப்படி இருக்கு? நம்ம அதை சிந்திக்கணும். அதை சிந்திப்பதற்கு நம்ம என்ன இல்லை, நேரம் ஒதுக்குறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. அதிகமான ஆட்கள் வெயில் நம்ம புலம்புறதே ஒழிய இந்த வெயிலையே தாங்க முடியலையே. நம்ம அல்லாஹ்வை அனுகிரகம் நம்ம நினைக்கிறோமா? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பத்திற்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? அப்படி நம்ம நன்றி செலுத்தாம நாளைக்கு அல்லாஹ் கேட்பாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது நம்மள்கிட்ட பதில் இல்லைன்னா நம்ம வந்து நரக நெருப்புல போய் கருகுவாங்க. அந்த நரக நெருப்பு நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. வெயிலுடைய அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் நரக நெருப்பினுடைய மூச்சு காற்றினுடைய ஒரு பகுதி. அல்லாஹ்வுக்கு சல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரகம் அல்லாஹ்விடம் முறையிட்டது, யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதி சாப்பிட்டு விட்டது, என்னால தாங்க முடியல. அப்ப அல்லாஹ் அதுக்கு கட்டளை இடுறான், பரவாயில்லை, நீ மூச்சு விட்டு. அந்த மூச்சு விடக்கூடிய அந்த காற்றுடைய வெளிப்பாடு தான் வெயிலுக்கு, அதாவது கோடை காலத்துல நாம உணரக்கூடிய அந்த வெப்பம். அல்லாஹ்வுக்கு சிலர் சொல்றாங்க. இன்னொன்று குளிர் காலத்தில் அது விடக்கூடிய மூச்சு காற்று, கடுமையான குளிர் இருக்குத, இந்த ரெண்டுமே நரகத்தினுடைய மூச்சு காற்று. அல்லாஹ்வுக்கு சிலர் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காய்ச்சல் இருக்குத, அந்த சூடு, இது கூட நரகத்தினுடைய அந்த சூட்டினுடைய வெளிப்பாடு கொஞ்சம். அதனால தான் அல்லாஹ் சல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க அந்த தண்ணியை கொண்டு நீங்க என்ன செய்வீங்க, அந்த காய்ச்சலை குணப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப நரகத்தினுடைய
நாம் என்ன செய்யறோம்? வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி சாதாரணமாக புலம்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மாஆரிஜ் 70வது அத்தியாயத்துல 11, 12, 13 இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்துல பாருங்க. குற்றவாளிகள் அவர்கள் அந்த நரக நெருப்புல போடக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எப்படி அந்த மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் காண்பிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்களாம் பார்ப்பாங்க நேருக்கு நேரா. அப்படி காண்பிக்கின்ற வேலையில அந்த குற்றவாளிகள்கிட்ட அல்லாஹ் தஆலா ஒரு இதை கேட்பான். என்ன கேட்பான்னா, அவனும் நினைப்பான் மனிதன், அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எப்படி சொல்றான்னா, இந்த நரக நெருப்பிலிருந்து போடப்படுவது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், உயிராக நினைத்த தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய உற்றார் உறவினர்கள், இது அல்லாம இந்த உலகத்தில் அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஈடு இந்த உலகத்தையே கொடுத்து நினைப்பான் மனிதன். இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தது போக மிஞ்சி வேற என்ன போகுது? இந்த உலகமே நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும்னு நினைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி நீ போட்டதுக்கு அப்புறம் கல்லா அதனால நடக்கவே நடக்காது. நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இன்னஹு லவா, நிச்சயமாக அந்த நெருப்பு இருக்குத, அந்த நெருப்பு உன்னுடைய தோலை சதையுடன் அப்படி கரித்து விடும். நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த நரகத்துக்குள்ள போனா தோலோட சதையோட சேர்ந்து தோலும் அப்படி கருகிடும். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி கழட்டி விட்ட பின்பு நஸ்ஸாத்தி ஷவா, ஏன்னா அந்த அளவுக்கு கொளுத்து விட்டக்கூடிய நெருப்பு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று, ஏன் அந்த நரக நெருப்புடைய மனிதர்கள் விடுறான்? ததுமன் அக்பர வத்தவல்லா, சத்தியத்தை ஏகத்துவத்தை ஏற்காமல் புறமுதுகிட்டு புறக்கணித்தார அவனையும் அந்த நரக நெருப்பு பிடிச்சுக்கிடும். பொருளாதாரத்தை சேகரித்து வைத்தார அந்த மனிதனையும் அது விடவே விடாது. அது அழைக்கும். அந்த நரக நெருப்பு உள்ள வந்துரு, அடியில வந்து நெருப்பு கருகி உன்னுடைய தோலோட சதையோட சேர்ந்து தோலை கருத்து உனக்கு கடுமையான வேதனை நீ படு அப்படின்னு சொல்லி நரக நெருப்பு அவனை அழைக்கும். இந்த குற்றவாளி எங்கேயாவது இந்த வெயில் தாங்க முடியலன்னு சொல்லி எவ்வளவோ பணம் செலவழிக்கிறோம். எதுக்குனாலும் பணக்காரர்லாம் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் மட்டும் இல்லை, வேற எங்கேயாவது சிம்லா இல்ல வேற எங்கேயும் வெளிநாடுக்கு போனா போறோம். இங்கிருந்தால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பண செலவுக்கு தயாரா இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நீ பணத்தை சேர்த்து உள்ள வச்சு கொண்டு நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா திரும்பிய இதை நினைக்காமல் எனக்கு நன்றி செலுத்தாமல் அந்த மனிதனுடைய கடைசி புகலிடம் எது? நரக நெருப்புன்னு அல்லாஹ் சொல்றான். நீ போ, தாராளமா போ. போகின்ற பொழுது அல்லாஹ்வை நினைத்துக் கொள், அல்லாஹ்வுடைய வல்லமை நினைத்துக் கொள். இதற்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற விவரத்தை, அந்த யோசனையை, அந்த சிந்திக்கின்ற அந்த ஆற்றலை தந்து அல்லாஹ் சிந்திக்க சொல்றோம். இதை சிந்திக்காமல் தான் இந்த நரக நெருப்பு பற்றியான அதிகமான ஆட்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை. ஏதோ நரகம் நினைக்கின்றமே ஒழிய நரகத்தினுடைய வெளிப்பாடு என்பதை, வெயில் என்பதை எத்தனை மனிதர்கள் விளங்கியிருக்கிறாங்க. நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய வெளிப்பாடு மூச்சு காத்து தான் இந்த வெயிலினுடைய தாக்கம். அப்படிங்கிறத யார் நினைக்கிறார்? யார் அதை அதிகமாக பேசுகிறார்கள்? சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது இல்லையா? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் வல்லமையை பற்றி. அப்ப இந்த நரக நெருப்பு என்பது மிக பயங்கரமானது என்பது அல்லாஹ் தஆலா அந்த சிந்திக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்று நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அதான் பண்ணா அந்த நரக நெருப்பத்தை எப்படியாவது பாதுகாத்து விடு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি வகீனா அஸாபன்னார். இந்த உலகத்திற்குரிய நன்மையும் நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய நன்மையும்
பயங்கரமா இருக்கு. இந்த உஷ்ணமான நேரத்தில், வெப்பமான நேரத்தில் அதிகம் நரகத்துக்கு பயந்துக்கூடாது. அந்த மாதிரியான சிந்தனை நமக்கு வரணும். இதையே தாங்க முடியலையே. அப்ப நரகம் எந்த அளவுக்கு இருக்கும்? கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் நெருப்பாச்ச. அங்க என்ன கேஸை கொண்டா, மண்ணெண்ணெயை கொண்டா, என்ன பெட்ரோலை கொண்டா அது எரிக்கப்பட்டு இல்லையே. அல்லாஹ் தஆலா சொல்ற அன்னாஸ், யார் இவருடைய அந்த விறகா இருப்பான்? மனிதன்கிறான், கற்கள்ங்கிறான். ஒரு ஹிஜார், கற்களும் மனிதனும் தான் அந்த நெருப்புடைய ஜுவாலைக்கு முக்கியமான காரணம். நம்ம அதுதான் போய் விடுவோம். முஸ்லிம்கள் இருப்பாங்க, அதுல யாரும் தப்பிக்க முடியாது. ஏன் நம்ம ஏற்கனவே பயன்ல கேட்டுக்கிறோம், முஸ்லீம் தான் அங்க போய் ஏன் பாட்டியே வந்து கிடந்தேன்னு சொல்லி உலக பேசும்போது நான் தொழுகையாளியா இல்லை. யாரு தொழுகை கிடமை? முஸ்லீம் தானே. அப்ப அந்த முஸ்லீம் தான் நரகத்தை போய் விடுவோம். அப்ப அவனுக்கு நரக நெருப்பை பற்றியான ஒரு பயம் வேண்டுமா வேண்டாமா? அதை பற்றியான சிந்தனை வேண்டுமா வேண்டாமா? அப்ப இதுவெல்லாம் நாம் உண்மையாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் நரக நெருப்பிலிருந்து அதிகம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அல்லாஹ்வை பாதுகாப்பு பெற வேண்டும். அப்படி பெறப்படுகின்ற பாதுகாப்பு தான் நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிந்தனையுடையவர்கள் அல்லாஹ் கடுமையாகவும் சிலாயித்து